புனித பவுல் இறையியல் நிறுவனத்தின் மெய்யியல் துறை, புனித சிலுவைக் கல்லூரியின் சமூகப் பணித்துறை, தமிழாய்வுத்துறை, வரலாற்றுத்துறை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வுகள் துறை இணைந்து நடத்தும் தமிழர் நாட்டுப்புற மரபில் அறிவு அருள் அறம் என்கிற தமிழ் மெய்யியல் கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வரவேற்பையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நிகழ்வினுடைய வரவேற்புரையை வழங்கிய அருட்பணி முனைவர் வரன் வரதன் அவர்கள், வாழ்த்துரை வழங்கிய அருட்சகோதரி முனைவர் இசபெல்லா ராஜகுமாரி அவர்கள், தொடக்க உரை வழங்கிய புனித பவுல் இறையியல் நிறுவனத்தின் தலைவர் அருட்பணி முனைவர் சேவியர் டெரன்ஸ் அவர்கள், தொடக்க விழாவிலே கலந்து கொண்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், அருட்பணியாளர்களாக இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், மாணவர்கள், வெவ்வேறு கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள், பேராசிரியர்கள், இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த நிகழ்வினுடைய நோக்க உரையை பேராசிரியர் டி தர்மராஜன் அவர்கள் வழங்கியிருக்க வேண்டும். தவிர்க்க இயலாத காரணத்தினால் அந்த உரையை வேறு தலைப்பிலே பேச இருந்த நான் இப்பொழுது உங்களுடைய நோக்க உரையாக மாற்றி பேச இருக்கிறேன். இந்த 2 நாள் கருத்தரங்கத்தினுடைய நோக்க உரையை பேராசிரியர் டி தர்மராஜன் அவர்கள் வழங்கியிருந்தால் மிகவும் பொருத்தமாகவும் சிறப்பாகவும் இருந்திருக்கும். தமிழ் நாட்டுப்புறவியல் மட்டுமல்ல, தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவுஜீவி அவர். எனவே நான் அடிப்படையில் ஒரு தமிழ் இலக்கியத்துறையை சேர்ந்த பேராசிரியர். நாட்டுப்புறவியல் என்பது பல்வேறு விஷயங்களை எழுதுகிற போது அவற்றில் ஒன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடியவன். நாட்டுப்புறவியலே என்னுடைய தனித்துறை அல்ல. எனவே இன்றைய நிகழ்வில் உங்களிடையே தமிழர் நாட்டுப்புற மரபில் அறிவு அருள் அறம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்த கருத்தரங்கத்தை நடத்தக்கூடிய இந்த புனித பவுல் இறையியல் நிறுவனத்தினுடைய மெய்யியல் துறை வரலாற்று பூர்வமான மிக முக்கியமான ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் என் உரையின் தொடக்கத்தில். காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் சிந்தனை தளத்திலே பல மிக முக்கியமான முன்னெடுப்புகளை கிறித்துவ நிறுவனங்கள் தமிழ் சூழலில், தமிழ் பண்பாட்டு தளத்தில் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமான வேலைகளை, பணிகளை முன்னெடுத்திருக்கின்றன. ஒரு 3 தளங்களை நாம் குறிப்பிடலாம். திராவிடம், தமிழியம், தலித்தியம் என்கிற 3 தளத்தில் மிக முக்கியமான பங்களிப்புகளை இது போன்ற நிறுவனங்கள், அருட்தந்தையர்கள், அருட்பணியாளர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். என்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார்கள், நான் அயோத்திதாசரை பற்றி ஆய்வு செய்தவன் என்று. அயோத்திதாசர் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ் சிந்தனை புலத்தில் ஒரு புயலென அவருடைய சிந்தனைகள் வீசிக்கொண்டிருக்கின்றன. அவருடைய சிந்தனைகள் தொகுக்கப்பட்டு வெளியிட்டது பாளையங்கோட்டையிலே இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டுப்புறவியல் நாட்டார் வழக்காற்றியல் துறைதான்.
சென்ட் சேவியர் கல்லூரி தான் அந்த தொகுப்பினை வெளிக்கொண்டு வந்தது. அது வெளிக்கொண்டு வந்த பின்னாடி ஒரு பெரிய விவாதத்துக்கு அந்த நூல் காரணமானது. குறிப்பாக இன்றைக்கு நாட்டுப்புறவியல் பற்றி நடக்கக்கூடிய இந்த 2 நாள் கருத்தரங்கத்தில் அவருடைய மேற்கோள்களும் அவருடைய பெயர்களும் அடிக்கடி கையாளப்படக்கூடிய அளவிற்கு நாட்டுப்புறவியலுக்கும் அவருடைய சிந்தனைகள் மிக முக்கியமான பங்களிப்பினை வழங்கியிருக்கிறது. இப்போ இந்த கருத்தரங்கத்தினுடைய இந்த தலைப்பு அந்த விதத்தில் ரொம்ப கவனத்தோடு கையாளப்பட்டிருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நாட்டுப்புற மரபில் அறிவு, அருள், அறம், இந்த 3மே தனித்தனியாக விவாதிக்க வேண்டிய, தனித்தனியாக விவரிக்க வேண்டிய தலைப்புகள். இந்த தலைப்பை பற்றி யோசிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். பொதுவாக ஒரு மேலெழுந்த வாரியான கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், நாட்டுப்புறம் என்பது எளியோர்களுடையது, கல்வியோடு தொடர்பில்லாதவர்கள், கிராமங்களிலே இருக்கக்கூடியவர்கள் தொடர்புடையது என்கிற பார்வை இருக்கிறது. எனவே கல்வியோடு தொடர்பில்லாத கிராமத்திலே இருக்கக்கூடிய வறியவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வியல் முறை, அவர்களுடைய யோசனை, அவர்களுடைய அடையாளத்திற்கு ரொம்ப ஒரு ஆழமான அடித்தளம் இருக்க முடியுமா என்கிற ஒரு பார்வை எப்போதும் இருக்கிறது. நாட்டுப்புறவியல் என்பதை நாட்டுப்புறவியல் துறைகள் மட்டுமே யோசிக்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய விஷயமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. நாட்டுப்புறவியல் அல்லது நாட்டார் வழக்காற்றியல் என்பது நம்முடைய வாழ்விலே கலந்திருக்கக்கூடியது. எல்லா துறையை சேர்ந்தவர்களும் அவற்றை பற்றி யோசிக்க வேண்டிய அளவிற்கு அது ஆழமானது, அழுத்தமானது, நம் வாழ்வில் ஊடுருவி இருக்கக்கூடியது. இந்த நிலையில்தான் நாம் என்ன பண்றோம்னா, அந்த நாட்டுப்புற மரபில் ஒரு அவர்களுக்கென்று ஒரு மெய்யியல் இருக்க முடியுமா, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய வாழ்வியல் முறைக்கென்று ஒரு தனித்த தத்துவ போக்கு, தத்துவ மரபு இருக்க முடியுமா என்கிற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்திலே, அவற்றினை விவாதித்து பார்க்கக்கூடிய விதத்திலே இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மரபிற்கு, வழக்காற்றியலுக்கு ஒரு மெய்யியல் இருக்கிறது, மெய்யியல் இருக்க முடியும் என்பதை சொல்லக்கூடிய விதத்திலே தான் இந்த 2 நாள் கருத்தரங்கத்திலே வரக்கூடிய உரைகள் அமைய இருக்கின்றன. பொதுவாக தமிழ் மரபில் மெய்யியல் பற்றி நாம் யோசிக்கிற போது, தமிழர்களுடைய மெய்யியல் சிந்தனை என்பதை பற்றி நாம் யோசிக்கும் போது எங்கு செல்வோம் என்றால், தமிழ் இலக்கிய பிரதிகளுக்கு நாம் செல்வோம். அது இயல்பானதுதான். தமிழ் இலக்கிய பிரதிகள் 2000 அல்லது 2000 ஆண்டு காலத்திற்கு முந்தைய மரபினை கொண்டது. எழுத்து பிரதிகள், மிக நுட்பமான செவ்வியல் பிரதிகளை கொண்ட மொழியாக தமிழ் இருக்கிறது. எனவே நாம் தமிழர்களுடைய மெய்யியல் எதுவென்று கேட்கிற போது நாம் உடனே தேடக்கூடியதாக நம்மிடையே இருக்கக்கூடிய எழுத்து பிரதிகளுக்கு, இலக்கிய பிரதிகளுக்கு நாம் போறோம். அந்த இலக்கிய பிரதிகளிலே இருக்கக்கூடியதை வைத்துக்கொண்டு அவற்றிலே இருக்கக்கூடிய மெய்யியல் போக்குகளை இணைத்து தமிழர்களுக்கென்று மெய்யியல் இவைதான் என்று நாம் குறிப்பிட விரும்புகிறோம், பார்க்க விரும்புகிறோம், அறுதியிட முற்படுகிறோம். ஆனால் எழுத்து மரபுக்கு வர வாய்ப்பில்லாத, எழுத்து மரபிலே இடம்பெறாத பெருவாரியான மக்கள் குழுவினருடைய மெய்யியல் என்ன, அவர்களுக்கென்று மெய்யியல் இல்லையா என்கிற கேள்வி இந்த இடத்திலே நமக்கு எழுகிறது. அப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஏடுகளை வைத்துக்கொண்டு, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எழுத்து பிரதிகளை வைத்துக்கொண்டு, அவற்றில் கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு அவைதான் தமிழர்களின் மெய்யியல் மரபு என்கிற ஒரு முடிவினை நாம் எட்டி வருகிறோம்.
அப்போ இந்த எழுத்து மரபுக்கு உள்ள வர முடியாத மக்கள் குழுவினருடைய மெய்யியலை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதைதான் இந்த கருத்தரங்கு செய்கிறது என்று நான் நினைக்கிறேன். தமிழ் மெய்யியல் மரபில் நாம் எழுத்து பிரதிகளை ஆராய்கிற போது முதலிலே நாம் எங்கு செல்வோம்? இதுவரையில் தமிழர்களுக்கென்று கிடைத்திருக்கக்கூடியதில் இலக்கியங்களில் தொன்மையானது சங்க இலக்கியங்கள். உங்களில் பலருக்கும் அது பற்றியான அறிமுகம் இருக்கக்கூடும். அவற்றை பற்றி நான் அதிகம் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்க இலக்கியத்தினுடைய அடிநாதம் என்னவென்று கேட்டால், சங்க இலக்கியத்தினுடைய பிரதிகளை வைத்துக்கொண்டு, சங்க இலக்கிய பிரதிகளை வைத்துக்கொண்டு அதன் மெய்யியலை நாம் தேடி பார்க்கிற போது நமக்கு முதலிலே கிடைக்கக்கூடியது என்னவென்றால் அதனுடைய திணை மரபு, ஐந்திணை மரபு. இந்திய மொழிகளில் வேறு எந்த மொழிகளுக்கும் இல்லாத தனித்துவத்தை இந்த திணை மரபு கொடுக்கிறது. இந்த திணை மரபு என்பது தமிழ் இலக்கிய பிரதிகளை வாசிப்பதற்காக, அதை வாசித்து புரிந்து கொள்வதற்கான பிரதிகளாக தமிழ் கல்வி புலங்களிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த திணை மரபு என்பது, இந்த ஐந்திணை என்பது இலக்கியத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, தமிழர்கள் எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொண்டார்கள், இயற்கையை புரிந்து கொண்டார்கள், இயற்கையின் பின்புலத்தில் வைத்து மனித உணர்வுகளை எவ்வாறு வகுத்து கொண்டார்கள் என்பதை சொல்லுவதற்கான அம்சங்களாக இருக்கின்றன. நமக்கு உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. ஒரு சமூகம் ஒரு 2000 அல்லது 2000 ஆண்டு காலத்திற்கு முந்தி மனிதர்களை பற்றி, உலகத்தை பற்றி எப்படி புரிந்திருக்கிறது, எப்படி வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது இந்த திணை மரபு முன்னால் வந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். திணை மரபை பற்றி சொல்லுகிற போது அதிலே 3 கூறுகளை சொல்லுவார்கள். புனித சிலுவை கல்லூரி தமிழாய்வுத்துறை இங்கு இருப்பதனால் அந்த மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இந்த தகவல் தெரிந்திருக்க கூடும். முதல் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் என்ற 3ஆக அவற்றை பிரித்திருக்கிறார்கள் இந்த திணையை. முதல் பொருள் என்றால் என்ன? நிலமும் பொழுதும். ஒரு அடிப்படையாக நமக்கு இருக்கிறது என்ன? பூமி, சூரியன், நிலமும் பொழுதும். அடுத்து உரிப்பொருள். நிலத்திலும் நிலமாகவும் பொழுதாகவும் இருந்த பின்னால் இங்கு வாழக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகள். அடுத்து கருப்பொருள். இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய தெய்வம் உள்ளிட்ட பொருள்கள், எந்தெந்த நிலத்திலே என்னென்ன மாதிரியான அடையாளங்கள் இருக்கும், இதைத்தான் நாம் அந்தந்த நிலத்துக்குரிய பண்பாட்டு அம்சங்கள், பண்பாட்டு தனித்துவம் என்று புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ திணை மரபு என்பது முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று 3ஆக பகுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் ஒரு எந்திரகதியாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த சிந்தனையை நாம் உற்று பார்க்கிற போது எப்படி தமிழ் சமூகம் இந்த உலகை, இந்த நிலத்தை, வானத்தை, இந்த இரண்டையும் இணைத்து புரிந்து கொண்டது, பிறகு எவ்வாறு நிலத்தை பகுத்து புரிந்து கொண்டது, பிறகு அந்த நிலத்தில் வாழக்கூடிய மனித உணர்வுகளுக்கும் அந்த காலத்திற்கும் நிலத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பதை எப்படி இணைத்து பார்த்தது என்பதை நாம் இந்த விதத்திலே பார்க்கிறோம். சங்க பாடல்களை நாம் பார்க்கிற போது சங்க பாடல்களில் வரக்கூடிய கதாமாந்தர்களுடைய காதலோ வீரமோ அல்லது அறமோ எதை பற்றி சொன்னாலும் அதிலே இயற்கையை பற்றியான வர்ணனை இடம்பெறுகிறது. நண்பர்களே, சங்க பாடல்களில் இயற்கை வர்ணனை தனித்து இடம்பெறுவது இல்லை. சங்க பாடல்களில் இயற்கையை இயற்கைக்காக சொல்லவில்லை, மாறாக இயற்கையை ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த நிலத்திலே இடம்பெறக்கூடிய
மனித மாந்தர்களுடைய உணர்வுகளை விளக்குவதற்கான ஒரு பின்புலமாக இயற்கையை விளக்குகிறார்கள். அப்போ இயற்கை என்பதும் இயற்கைக்கும் மனித உணர்வுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மனித உணர்வை சொல்லுகிற போது ஒரு குறிப்பிட்ட பின்புலத்தில் வைத்து சொன்னால்தான் அவற்றுக்கு பொருத்தம் கிடைக்கும் என்கிற பொருளிலே இந்த பின்புலத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்போ உடலையும் மனதையும், அதாவது உணர்வையும் இணைத்து யோசிக்கக்கூடிய ஒரு முறையை, ஒரு முறையியலை, ஒரு மெய்யியல் கண்ணோட்டத்தை நாம் தமிழில் கிடைக்கக்கூடிய தொடக்க கால இலக்கியங்களிலேயே திணை மரபு என்கிற பெயரிலே சந்திக்கிறோம். இப்போது நமக்கு அந்த பிரதிகள் கிடைத்து விட்டதனால் நாம் அவற்றிலே இருந்து இந்த தகவல்களை எடுத்துக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். பிரதிக்கு வெளியே, பிரதிக்கு உள்ளே வர முடியாத மக்கள் எப்படி இதை யோசித்திருப்பார்கள்? நாம் அதற்கான சான்றுகள் கிடைக்காததனால் இந்த பிரதிகளை வைத்துக் கொண்டுதான் கிடைக்காத அம்சங்களையும் மௌனமான விஷயங்களையும் புலப்படாத விஷயங்களையும் இணைத்து யோசிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சங்க இலக்கியங்கள் பற்றியான மிக முக்கியமான அவதானிப்புகளில் ஒன்று என்னவென்றால், சங்க இலக்கியம் மிகவும் இலக்கண ஒழுங்குக்கு உட்பட்டு நுட்பமாக, அழகாக, ஆழமாக படைக்கப்பட்டவை. ஆனால் தமிழ் அறிஞர்களில் ஒருவரான துளசி ராமசாமி என்பவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தும் தொடக்கத்தில் நாட்டுப்புற பாடல்களாக, வழக்காற்று பாடல்களாக இருந்தவைதாம். பின்னால் தான் அந்த பாடல்கள் இலக்கண ஒழுங்குக்கு உட்பட்டு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வடிவத்திலே மாற்றப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு கருத்தினை துளசி ராமசாமி அவர்கள் குறிப்பிடுகிறார். மற்றொரு ஆய்வாளரான பாலச்சந்திரன் அவர்கள் இன்னும் ஆழமாக சென்று என்ன சொல்லுகிறார் என்றால், சங்க பாடல்கள் என்பவை படித்தவர்களுக்காக, படித்தவர்களால் நுட்பமாக தொகுக்கப்பட்டவை என்று குறிப்பிடுகிறார். அப்போ இவங்க ரெண்டு பேருடைய வாதத்தின் அடிநாதம் என்னவென்று சொன்னால், சங்க பாடல்கள் என்ற ஒரு செவ்வியல் டெக்ஸ்ட, அந்த டெக்ஸ்டுக்கு முந்தைய வடிவமாக, அதனுடைய அடிப்படையாக நாட்டார் மரபே, அது நாட்டுப்புற பாடல்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்கிற புரிதலை அவர்கள் இருவரும் நம்மிடையே முன்வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மனசுக்கும் நம்முடைய உணர்வுக்கும் உடலுக்குமான தொடர்பை பற்றி நாம் சங்க இலக்கியங்களில் யோசித்திருக்கிறோம் என்று சொன்னால், அது சங்க இலக்கிய பிரதிகளில் இருப்பது மட்டுமல்ல. சங்க இலக்கிய பிரதிகள் முதலில் நாட்டுப்புற பாடல்களாக இருந்தன என்று கொண்டால், அது நாட்டார் மரபினுடைய சிந்தனையாகவும் இருந்திருக்க முடியும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளலாம். இப்போது கூட உங்களுக்கு தெரியும், சாதாரணமா என்ன மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க, எளிய மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவரை நல்லா சாப்பிட்றான், நல்லா எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருக்கான், ஆனால் உடம்பு வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கு உண்டு. இதை சாதாரண மக்கள் எப்படி சொல்லுவாங்க? வென பிடிச்சவன், வெனையம் பிடிச்சவனுக்கு என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல நிற்காது. இப்போ நான் கேட்குறேன், உடம்புல சாப்பிட்றதுக்கும் உடம்புல சாப்பிட்றோமா சாப்பிடலையாங்கிறத வச்சு தானே நம்முடைய உடம்பு குண்டாகணுமா ஆகக்கூடாதான்னு இருக்கணும். ஆனால் என் மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் என் உடம்பு குண்டாகிறதுக்கும் என்ன தொடர்பு? இதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. ஆனால் எளிய மக்களுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, ஒருத்த மனசுல நினைக்கிற எண்ணத்துக்கும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்கிற சிந்தனையைத்தான் அவங்க என்ன இந்த வார்த்தையில வெளிப்படுத்துறாங்க. கள்ளங்கபடம் இல்லாதவன்பா, நல்லா நல்லா இருப்பான். அப்ப கள்ளங்கபடம் இல்லாத ஒருவன் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், அப்போ இந்த இடத்துல நீங்க எதை பார்க்கறீங்கன்னா, எளிய மக்களுடைய எண்ணப்போக்கிலே அவன் என்ன எண்ணங்களை கொண்டவனாக இருக்கிறான், அவன் என்ன குணங்களை கொண்டவனாக இருக்கிறான் என்பதற்கும் அவனுடைய உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது.
இப்ப கூட நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், இப்போ சாதாரணமா என்ன சொல்றோம், ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்து சரியாயிட்டார்னு வச்சுக்கோங்க, குணமாகி விட்டார் என்று குறிப்பிடுகிறோம். குணம் என்பது என்ன? குணம் என்பது ஒருவருடைய எண்ணங்கள் அடிப்படையில் அமையக்கூடியது. அப்போ ஒருத்தனுடைய நோய் தீர்வது என்பதையே நாம என்னவா பார்க்கிறோம், அவனுடைய உடம்புல வரக்கூடிய கிருமி போனதா நம்ம பார்க்கல, உன்னுடைய எண்ணங்களோட தொடர்புடைய ஒரு வார்த்தையால தான் அதை நாம குறிப்பிடுறோம், குணமாகி விட்டான் என்று. எனவே நாம ஒரு எளிய மக்களுடைய வாழ்வியல் முறையை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வழக்காறுகளை, அவங்க ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எடுத்துரைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமா பார்க்கிற போதே நாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த உடலையும் மனதையும், உடலையும் இயற்கையையும், உடலையும் மனதில் எழக்கூடிய எண்ண போக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்பதையும் இணைத்து பார்க்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். நீத்தார் மரபுகள், நீத்தார் சடங்குகள், இதுதான் நம்முடைய வழிபாட்டு மரபுகளுடைய தொன்மையானதாக, தொடக்கமானதாக இருந்திருக்க முடியும் என்கிற புரிதலை நாம் இன்றைக்கு அடைகிறோம். இயற்கையும், இயற்கையை வழிபடுதலும், நீத்தாரை வழிபடுதல் என்பதும். மனிதன் எப்போது நாகரிகம் அடைய தொடங்கினான் என்றால், அவன் சக்கரம் கண்டுபிடித்த போதல்ல, அவன் நெருப்பை கண்டுபிடித்த போதல்ல, அவன் தன்னோடு வாழ்ந்த ஒரு மனிதன் இறந்து போன போது அவனை எப்போது புதைக்க கற்றுக்கொண்டானோ, அவனை எப்போது மரியாதையோடு அடக்கம் செய்ய கற்றுக்கொண்டு அவனுடைய நினைவுகளை போற்றி பாதுகாப்பதற்கான சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் உருவாக்க கற்றுக்கொண்டானோ, அதுதான் நாகரிகத்தின் தொடக்கம். நாகரிகம் என்பதை சயின்ஸ் வேற மாதிரி சொல்லும், ஆனா பண்பாட்டு ஆய்வுகள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாட்டார் வழக்காற்று துறையிலே அதிகமாக கையாளப்படக்கூடிய மிக முக்கியமான சொல் என்பது பண்பாடு, நினைவுகள். இங்கு இருப்பதை அது பண்பாட்டு ஆய்வுகள் என்று கருதுகிறது, பண்பாட்டை வாசிப்பது என்று அது பொருள் கொள்ளுகிறது. அப்படி பார்த்தால் இந்த நீத்தார் பற்றிய ஒரு அச்சம் உருவாகி அதை நாம் வழிபட தொடங்கிய போது அது பற்றியான நம்பிக்கை, அது பற்றியான சடங்கு, பிறகு அப்புறம் அதை வழிபாடு, இப்படியாக நாம் அமைக்கிறோம். அதனால்தான் மனிதர்களுடைய தொடக்க சடங்கு எது என்று நாம் சொல்றோம் அப்படின்னா பாவனை சடங்கு. பாவனை சடங்கோட இது என்ன, அடிப்படை என்ன, அதனுடைய தொடக்கம் என்ன? ஒருத்தர் என்ன செஞ்சாரோ, எப்படி இருந்தாரோ, அவர் இல்லாட்டி போயிட்ட பின்னாடி அவர் செஞ்சதை திரும்ப செஞ்சு காட்டி அவரை திருப்திப்படுத்துறது இறந்தவரை. இது பாவனை சடங்கு. ஒருவர் சுருட்டு குடிச்சாருன்னா அவருக்கு சுருட்டு வச்சு படைக்கிறான் சாதாரண மக்கள். அவர் என்ன விதமான காய்கறிகள் சாப்பிட்டாரோ அந்த காய்கறிகளை வச்சு படைக்கிறோம் நம்ம. கிட்டத்தட்ட பாவனை சடங்கு என்பது ஏதோ மனிதன் எப்போதோ செய்தது என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் நம்முடைய வீடுகளிலே நாமே அது மாதிரியான சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நீத்தார் வழிபாட்டுக்குள்ள இந்த வழிபாட்டை எப்படி மனிதன் புரிந்து கொண்டான், ஏன் நீத்தாரை வழிபட ஆரம்பிச்சான், அவங்கள பத்தி, இறந்தவர்கள் பத்தி இவன் என்ன நினைச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அதில் நமக்கு தொழில்படக்கூடிய, வெளிப்படக்கூடிய ஒரு மெய்யியல் என்னவாக இருக்கிறது என்றால், உயிர் என்பது அழிவது கிடையாது, உயிர் என்பது தொடர்கிறது. ஒரு மறு சுழற்சி கொள்கை, உயிர் சுழற்சி கொள்கையை சாதாரண மக்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ மனித வாழ்வை பற்றியான ஒரு புரிதல் முறை அவர்களுக்கு. நீங்க கிராமங்கள்ல உள்ளூர் கடவுள்களுக்கு, உள்ளூர் தெய்வங்களுக்கு நாம முளைப்பாரி எடுக்கிறோம். நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வுகளில் அவற்றை வளமை சடங்கு என்று குறிப்பிடுவோம். வளமை என்பதை சாதாரண மக்கள் அது வளமையா மட்டும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் நீத்து போறார்ல, ஒருத்தர் இறந்து போறார்ல, அந்த இறப்பினுடைய தொடர்ச்சியாக வளமை, வளமையின் தொடர்ச்சியில நீத்து போறது, நீத்து போறதனுடைய தொடர்ச்சியில வளமை என்று ஒரு உயிர் சுழற்சி கொள்கையை இந்த வளமை சடங்குகளிலே அவர்கள் கையாளுகிறார்கள்.
மாசிக்கலரி நாட்களிலே, சிவராத்திரி நாட்களிலே அவர்கள் சிவனை எரித்த நம்பக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, விளையக்கூடிய நிலங்கள்ல வீசுகிறார்கள். இவ்வாறு வீசுவதனுடைய பொருள் என்ன? காமனை எரித்தாகிவிட்டது. ஒருவர் இறந்து எரித்த சாம்பலை, சாம்பல் என்று நம்பப்படக்கூடிய அவற்றை கொண்டு போய் விளைநிலங்களிலே வீசக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சாம்பலை விளைநிலங்களிலே நம்ம போட்டா அது என்னவாகும், நல்லா விளையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ ஒரு விஷயம் அழிந்து போறது அழிஞ்சு போறதா மட்டும் இல்லை, அது திரும்ப விளையிறதுக்கு அது அடிநாதமாக இருக்கும் என்கிற ஒரு பொருளை நாம பார்க்கிறோம். இது நாட்டார் மக்களுடைய வழிபாட்டு மரபுகளிலே, நம்பிக்கைகளிலே ஒரு உயிர் சுழற்சி கொள்கை. உயிர் என்பது அழிந்து போவதில்லை, அது ஏதோ ஒரு விதத்தில் திரும்ப வருகிறது என்கிற புரிதலை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு மெய்யியல் கண்ணோட்டத்தை நம்மிடையே அவை காட்டுகின்றன. அதனால்தான் இறப்பு என்பதை எப்படி பார்க்கிறாங்க, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். தூக்கத்தை ஒரு இறப்பாகவும், திரும்ப தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறத பிறப்பாகவும், திரும்ப நீ தூங்க போற அப்ப இறப்பாகவும். அப்ப இறப்பு பிறப்பு என்பது ஒரு சுழற்சியில வந்து கொண்டே இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி போல, அமாவாசையில பௌர்ணமியிலிருந்து மறைந்து கொண்டே போய் அமாவாசை வருது, அமாவாசையிலிருந்து வளர்ந்து கொண்டே பௌர்ணமிக்கு வருகிறது. இன்றைக்கும் சாதாரண மக்களிடையே என்ன இருக்கிறது என்று சொன்னால், அமாவாசை என்பது இறப்பை குறிப்பதற்கான, இறப்பினுடைய சடங்கை, சகுனத்தை குறிப்பதற்கான ஒரு நம்பிக்கையாக சாதாரண மக்களுடைய வீடுகளிலே இருப்பதை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு முழு நிலவு என்பதும், அந்த நிலவு மறைஞ்சு போறது அப்படிங்கிறதும், மறையிறது தோன்றது, இரவு வர்றது போறது, பிறக்கிறது சாகிறது, இது எல்லாமே ஒரு சுழற்சி கொள்கையின் அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு புரிதலை, ஒரு பண்பாட்டு பொருண்மையை இந்த சடங்குகளின் வழியாக நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட நம்முடைய சங்க பாடல்களை பற்றி நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன். இந்த சங்க பாடலில் அகம் புறம் என்று பிரிக்கிறார்கள். அகம் என்றால் காதல் வாழ்க்கை, புறம் என்றால் வீரம் சார்ந்த வாழ்க்கை என்று நம்ம ஒரு வசதிக்காக சொல்லுவோம், சொல்லிக் கொடுப்போம். ஆனால் என்னன்னா, அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம போனோம்னா, அகம் என்பது காதல் வாழ்க்கை, புறம் என்பது அகமல்லாத எல்லாமே புறம்தான். அதில் சண்டை இருக்கும், கொடைகள் இருக்கும், அதில் அறக்கருத்துகள் இருக்கும், இது எல்லாமே புறம்தான். கிட்டத்தட்ட அகம் புறம் என்பதை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். அகம் என்பதை மனிதனின் மனம் சார்ந்த ஒன்றென்றும், புறம் என்பதை அவனுடைய உடல் சார்ந்தது என்றும் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் தொல்காப்பியம் தொடங்கி இலக்கண நூல்களிலே பார்த்தால் தமிழ் எழுத்துக்களுடைய பிறப்பை எப்படி சொல்லியிருக்கிறார்கள். உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து. அப்போ உயிரையும் உடலையும் அவன் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறானோ, அதுபோல மொழியை இணைத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பார்வையை இங்கு நீங்க பார்க்குறீங்க. ஏன் எழுத்துக்கு உயிர் எழுத்து என்ற ஒரு பெயர் கொடுக்குறாங்க? ஏன் மெய்யெழுத்துன்னு பெயர் கொடுக்குறாங்க? மெய் என்றால் உடல். அப்போ உடலையும் உயிரையும் அவன் எவ்வாறு புரிந்து கொண்டானோ, அதே போல தன்னுடைய மொழியை புரிந்து கொள்ளுகிறான், மொழியின் அமைப்பை கட்டமைக்கிறான், தன்னுடைய சடங்குகளை, வாழ்வியல் முறையில எல்லா விஷயத்தையும் இப்படி அவன் பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது நீங்க அகம் என்பதை மனம் என்றும், புறம் என்பதை உடல் என்றும் கொண்டீர்கள் என்றால், இந்த உயிர் மெய் அப்படிங்கிறதுக்கு இடையிலான ஒரு ஊடாட்டத்தை நம்முடைய தமிழ் மரபுகளிலே பார்க்கிறோம். இப்போ நம்ம ஊர்களில் ஒரு சாமி இருக்கு, ஒரு கோயில் இருக்கு, அது பேர் வழிமறிச்சான் அல்லது வண்டி மறிச்சான். வழிமறிச்சான் அல்லது வண்டி மறிச்சான் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். என்னன்னா, ஒரு ரோட்லேயோ அல்லது ஒரு பாதையிலேயோ ஒரு விபத்து நேர்ந்து அங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா, பின்னாடி பிற்காலத்தில் அந்த வழியா வர்றவங்களுக்கு அந்த இறந்து போனவர் பற்றியான ஒரு அச்சம் உருவாகி, அவர் ஆவியாகவோ அல்லது பிற வழியிலேயோ நம்மளை அச்சுறுத்துவார் என்று நினைக்கிற போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை வணங்க தொடங்குறாங்க.
அப்படி வணங்க தொடங்கிறதுக்கு பேரு தான் வண்டி மரிச்சான் அல்லது வழிமரிச்சான் கோயில்கள் என்று நாம் வழங்குறோம். அப்போ ஒரு இடத்துல இறந்தவர்கள் ஆவியாக அச்சுறுத்துகிறவர்களாக இவங்க பார்க்கிறாங்க. ஆனா அதே அச்சுறுத்துகிறவரை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவரை நாம் வணங்குகிற போது, அவர்கிட்டே நாம் சரணாகும் போது அவர் என்னவா பண்ணுவாரு? நம்மளை அச்சுறுத்துறவரா இல்லாம வழிகாட்டக்கூடியவராக மாறுவார். அப்ப இந்த மரபுக்குள்ளேயே ஒரு எங்க பிரச்சனை நிகழ்கிறதோ அந்த பிரச்சனை நிகழக்கூடிய தளத்திற்குள்ளேயே அந்த பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வையும் அவர்கள் இந்த வழிபாடுகளின் வழியாக யோசித்து பார்க்கிறார்கள். அப்ப அவரை வணங்கும் போது அவர் தொந்தரவு பண்ண மாட்டார். இன்னும் ஒரு பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வழிவிடு முருகன், வழிவிடு விநாயகர், வழிவிடு பெருமாள். அப்ப ஒரு இடத்துல வழி மறிச்சான், இன்னொரு இடத்துல வழி விடுறது. அப்ப அந்த வழியை விடுனாக்கா என்ன நடந்திருக்கணும்? அதுக்கு முன்னாடி அவன் வழியை மறிச்சிருக்கணும். அப்ப வழி மறிக்கிற போது அவன் அச்சுறுத்தக்கூடியவனாகவும், வழி விடு என்று சொல்லுகிற போது அவன் என்னவாக மாறுகிறான்? அவன் கடவுளாக மாறுகிறான். அப்ப ஒரே ஆள் தான் நம்முடைய மரபுகளிலே, நம்பிக்கைகளிலே. இதுக்கு இடையிலான ஊடாட்டமாக தான் இவர்கள் எல்லாவற்றையும் புரிந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் இந்த அருள் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு அழுத்தம் கிடைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த அச்சத்தை நீக்க, அந்த அச்சத்தை அருளாக மாற்றுவது. அருள் என்றால் என்ன? நம்முடைய தமிழிலே கருணை, உதவி, இரக்கம், தயவு. யாரிடமிருந்து கருணை? தான் அச்சப்பட்ட ஒருவரிடம் அல்லது தன்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒருவரையே அவர் என்னவாக மாற்றிக்கொள்ளுகிறார்? அருளாக மாற்றிக்கொள்ளுகிறார். அவருடைய கருணையை கருணையை பெறுகிறார், கருணையை கோருகிறார். இன்னைக்கும் ஊர்கள் என்ன சொல்லுவோம்? சாமி ஆடுறதுக்கு பேரு அருள் வந்து இறங்கி விட்டது, அருள் ஆடுகிறான் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப சாமி தான் இங்க அருள். அப்ப கருணை தான் அருள், தயவு தான் அருள். அப்போ அதுக்கு ஒரு குறியீட்டு ரீதியான அர்த்தத்தை கொடுக்கும் போது அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறான். அப்போ இந்த இது மாதிரியான நோக்குகள்ல எளிய மக்களுடைய வாழ்க்கை முறையை, பண்பாட்டை, அவர்களுடைய இந்த நடைமுறையை, சடங்குகளை, அவர்களுடைய பழமொழிகளை, அவர்களுடைய விடுகதைகளை, அவர்களுடைய அன்றாட நடைமுறைகளை பார்க்கிற போது அவர்கள் ஏதோ எதையும் புரியாம அல்லது அவங்களுக்கு ஒரு நோக்கு இல்லாம, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய வாழ்வில் அமுங்கி கிடப்பது எதுவாக இருக்கிறது என்றால் இந்த மெய்யியலாக இருக்கிறது. அது உள் மெய்யாக இருக்கிறது. பண்பாடு என்பது எப்பொழுதும் வெளிப்படையாக கண்ணுக்கு தெரியக்கூடியது அல்ல. அது நம்முடைய வாழ்வியல் முறைகளிலே பெயர்களாக, சடங்குகளாக, நம்பிக்கைகளாக நம்மை அறிந்தும் அறியாமலும் நமக்குள் உறைந்தும் பிணைந்தும் கிடக்கக்கூடியது. அப்போ பண்பாடுதான் மெய்யியல். இப்ப மெய்யியலுக்கும் பண்பாட்டிற்கும் நம்முடைய வழக்காற்றிலே பெரிய வித்தியாசம் இல்லை. அவை இரண்டும் சந்திக்கக்கூடிய, அவை இரண்டும் முயங்கக்கூடிய தருணத்தை தான் நாம இந்த எளிய மக்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து பார்க்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். ஆரோக்கிய மாதா நோய் தீர்க்கக்கூடியவளாக நாம் ஏன் அவரை யோசிக்கிறோம்? இப்ப நோய் தீர்க்கிறதையும் வழிபாட்டையும் சேர்த்து யோசிக்கிற ஒரு மரபு எப்படி உருவானது? அது வெறும் மூட நம்பிக்கையா? அப்படி இல்லை. அப்போ நோய் தீர்க்கக்கூடிய ஒருவரை நினைவு கூறுவது என்பது அது வெறுமனே அவரை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருந்த போதோ அல்லது அவராலேயோ நாம் பெற்ற நன்மையை திரும்ப சடங்குகளாகவோ நம்பிக்கைகளாகவோ நினைவு கூர்ந்து கொள்வது. அதை தான் நாம இங்க பார்க்கிறோம். வைதிக மரபுல கூட வைத்தீஸ்வரன், வைத்தியநாதன் அப்படிங்கிற பெயர்களை நாம பார்க்கிறோம். எனவே ஒரு விரிவான பொருளில் நாம் ரொம்ப ஆழமாக பார்க்கிற போது எளிய மக்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்களிடையே ஊடாடி அடிக்கோடாக இருக்கக்கூடிய ஒரு மெய்யியல் பண்பை, மெய்யியல் போக்கை இனங்கண்டு கொள்ள முடியும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்று நான் நினைக்கிறேன்.
நான் இந்த கருத்தரங்கத்திலே உரை நிகழ்த்துவதற்காக கொடுத்த தலைப்பு எப்படி ஒரு அவைதிக மரபுல, அவைதிகம் என்றால் வேத மரபினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாத மதங்கள் இந்தியாவிலே எவை எவை என்றால், ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா நான் ஒரு 3 மதங்களை சொல்றேன். பௌத்தம், ஜெயினம், ஆசிவகம். இந்த 3 மதங்களுக்கும் நாட்டுப்புற மரபுக்கும் என்ன தொடர்பு? நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 3 மதங்களும் பெரு மதங்கள், இவை வடக்கே இருந்து தமிழ் சமூகத்துக்கு வந்தவை. எனவே நாம் அதை என்னவா பார்க்கறதில்ல அப்படின்னு சொன்னா, அவை இங்க இருக்கக்கூடிய எளிய மக்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பங்களிப்பும் செய்திருக்காது என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. முதல்ல இந்த மதங்கள் வடக்கே இருந்து இங்க வந்தது அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக உண்மை என்றாலும் கூட, வடக்கே இருந்து அந்த மதங்கள் இங்கு வந்த வடிவத்திலேயே இங்கு இல்லை. அந்த மதங்கள் இந்த பகுதிக்கே உரிய பண்புகளை உள்வாங்கி தங்களை ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டு தான் இங்க தக்க வைக்கப்பட்டிருது. அப்படிதான் அங்க உயிர் வாழ்ந்தது. தமிழ்நாட்டில் தமிழ் ஜெயினர்கள் என்று ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளிலே நைனார்கள் என்கிற பெயரிலே வழங்கப்படக்கூடியவர்கள் முற்றிலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் ஜெயினர்கள் ஆவார்கள். நைனார் என்பது ஜெயினர் என்பதனுடைய வழக்கு சொல், அவ்வளவுதான். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலே இந்த நைனார் என்கிற பெயரை நீங்கள் பரவலாக பார்க்கலாம். சங்கர நைனார் கோயில், சங்கரன் கோயில் இருக்கு இல்லையா தென்காசி மாவட்டத்தில், அதை நீங்க பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா சங்கர நைனார் கோயில் தான் சொல்லப்படும். பரமக்குடிக்கு அருகிலே நைனார் கோயில், நைனார் முகமது, இப்படி நைனார் என்கிற பெயரும் எளிய மக்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் ஊடாடி கிடக்கிறத பார்க்கிறோம். ஆனா அந்த பேர்லயே ஒரு கம்யூனிட்டி வாழறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், மிக நீண்ட காலமாக நாங்கள் ஜெயினத்தை பின்பற்றியவர்கள். அப்போ ஜெயினம் என்ற ஆய்வுக்கு நம்ம போகும்போதோ அல்லது யோசிக்கும் போதோ என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா, அது வடக்கே இருந்து வந்த என்கிற அந்த வரலாற்று தகவலை வச்சுக்கிட்டே நாம் அதை வாசிக்க முடியாது. அது இன்னைக்கு என்னவா இருக்கு, அதை யார் பின்பற்றுகிறார்கள் என்பதை என்ற பின்புலத்திலிருந்து தான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட ஆனா என்ன சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னா, வரலாற்றுல அது ஒரு காலத்துல வந்தது, ஆனா இன்னைக்கு அது இல்ல, அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய பௌத்தத்தின் மீதும் ஜெயினத்தின் மீதும் ரொம்ப கரிசனம் கொண்ட ஆய்வாளர்கள் கூட இந்த கருத்துக்கு பணிஞ்சு போயிட்டாங்க. அது இன்னைக்கு இந்த மதங்கள்லாம் இன்னைக்கு இல்ல, அழிந்து போய்விட்டது என்று. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளில் தமிழில் உருவாகி இருக்கக்கூடிய பண்பாட்டு ஆய்வுகளில் இந்த ஒரு மதம் அழிந்து போறதுனா என்ன, ஒரு மதம் என்பது அழிந்து போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி வலுவாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா இந்த மதங்கள் அழிய முடியாது. ஏன்? மதம் என்பது வெறுமனே இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. மதம் என்பது அதன் பண்பாட்டு கூறுகளால் மக்களிடையே பரவி இருக்கக்கூடியவை. பண்பாடு என்பது என்ன என்கிறத பத்தி நாம ஏற்கனவே பேசும்போது, பண்பாடு என்பது கண்ணுக்கு புலனாக கூடியவை அல்ல. அது கண்ணுக்கு புலனாகாத விதத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் நம்மிடையே ஊடாடி ஊடுருவி இருப்பவை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு காலத்தில் இந்த அவைதிக மதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிரமண மதங்கள் மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்திருக்கும். ஆனால் அது மக்களிடையே பரவி இருந்த காலத்தில் மிக முக்கியமான பண்பாட்டு அம்சங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். அவற்றை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். இப்போ அந்த மதங்கள் இன்ஸ்டிடியூஷனலா நிறுவன ரீதியா இல்லாம போயிருக்கலாம். ஆனா மக்களிடையே அவை உருவாக்கிய பண்பாட்டு அம்சங்கள் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு விதத்தில் உயிரோடு இருக்கணும்ல. அது என்ன, அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கிற போது நமக்கு பெரிய அளவில் உதவுறது எதுவாக இருக்கிறது என்றால் இந்த நாட்டார் தெய்வங்கள் தான். இந்த நாட்டார் தெய்வங்களுடைய அடிப்படை என்பவை, நாட்டார் தெய்வத்தை பத்தி 2 கண்ணோட்டம் இருக்கு இங்க. ஒண்ணு, அது இந்து மதத்தின் ஒரு அங்கமாக மாறுகிறது, மாற்றப்பட வேண்டும், அது அதனுடைய அங்கம்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழமையான பார்வை, இப்படி ஒண்ணு இருக்கு. இன்னொரு பார்வை என்ன இருக்கு, அவைதிக மதங்கள் நாட்டுப்புற தெய்வங்கள் பற்றியான பார்வைன்னா அவை சுயம்புவானவை, அவை தானாக தோன்றியவை, மதங்களுக்கு முந்தியவை, மதங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற இன்னொரு பார்வை இருக்கு.
அது முழு உண்மை அல்ல. நாட்டார் மரபு என்பது மதங்களுக்கு முந்தியவை என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நாட்டார் மரபு மதங்களோடு எந்த உரையாடலையும் எந்த ஊடாட்டத்தையும் நடத்தாமல் வரவில்லை. இந்த நாட்டார் மரபுகளுக்கும் இந்த சிரமண சமயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவைதிக மரபுகளுக்கும் இடையில மிக நெருக்கமான உரையாடல் நடந்திருக்கிறது. அது இந்த நாட்டார் சமய மரபை, நாட்டார் வழிபாட்டு மரபை பெருமளவில் பாதித்திருக்கின்றன. இன்றைக்கு நாட்டார் மரபில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தெய்வங்களுடைய பெயர்களுக்கும் இந்த அவைதிக சமயங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. பேராசிரியர் காடு நெடுஞ்செழியன் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஃபாதர் வரன் உள்ளிட்ட அருட்பணியாளர்கள் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் முன்னெடுத்த ஆசிவக மரபை பற்றியான ஆய்வினை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பெருவாரியான மக்களால் வழிபடக்கூடிய ஐயனார் வழிபாட்டிற்கும் ஆசிவக மரபுக்குமான தொடர்பை மிக விரிவான ஆய்விலே அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ஆசிவக மரபு என்பது ஒரு சிரமண மரபு. வேத மரபை ஏற்றுக்கொள்ளாத இந்தியாவின் அவைதிக மரபில் வைத்து எண்ணப்பட வேண்டிய மிக முக்கியமான மரபு. அந்த மரபினுடைய அடையாளமாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வழிபாடாக ஐயனார் வழிபாடு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அயோத்திதாஸ் பண்டிதர் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சிறு தெய்வங்கள் என்று நாம், சிறு தெய்வம்ங்கிறது அவரோட பேர் இல்லை, நம்ம சொல்றோம். இந்த தெய்வங்களுடைய பெயர்கள் ஒரு வகையில் புத்தரை குறிக்கக்கூடிய பெயர் என்று அவர் குறிப்பிடுகிறார். உதாரணத்திற்கு முனியாண்டி, முனியப்பன், முனியையா என்கிற பெயரில் நாம் இன்னைக்கு வணங்குறோம். இப்ப அதோட ஈஸ்வரன் சேர்த்து அதை முனீஸ்வரன் மாத்திரம், அது ஒரு பாலிடிக்ஸ், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப இந்த முனியாண்டிங்கிற பெயருக்கு இருக்கக்கூடிய முனி என்றால் என்ன? முனி என்பதற்கு தமிழ் லெக்சிகன் என்று சொல்லப்படக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட பேரகராதி என்ன அர்த்தத்தை தருகிறது என்று சொன்னால், முனி என்றால் 4 அர்த்தத்தை தருகிறது. நான் சொல்லல, தமிழ் பேரகராதி சொல்லுகிறது. நீங்க இந்த கூட்டம் முடிச்சுட்டு போய் அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 1, முனி என்றால் புத்தர், முனி என்றால் 2 தீர்த்தங்கரர், முனி என்றால் அருகன், முனி என்றால் ஒரு நாட்டுப்புற தேவதை. அப்போ தமிழ் மரபிலே முனி என்றால் புத்தனை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தம் இருந்திருக்கிறது, அருகனை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தம் இருந்திருக்கிறது. இப்ப ஆண்டி, யார் ஆண்டி? துறந்தவன் ஆண்டி. நம்முடைய மரபுகளை துறந்தவர்களாக யார் இருந்திருக்கிறார்கள்? துறவனுடைய பண்டைய வரலாற்றை நாம் பார்க்கிற போது சிரமண மரபுகளிடமிருந்துதான் துறவு மரபை நாம் தொடங்குகிறோம். நாம் காது குத்தக்கூடிய வழக்கம், முடிமழிக்கக்கூடிய வழக்கம் என்று பல வழக்கங்களை நாம் அதன் பின்னணியில் வச்சிருக்கோம். முனி ஆண்டி. அப்போ ஒரு துறவியை வழிபடக்கூடிய பெருமரபு நம்மிடம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கார்த்திகை தீப நாட்களில் மலையின் மீது ஏற்றப்படக்கூடிய ஒவ்வொரு தீபத்தினுடைய அர்த்தமும் அடிப்படையும் இந்த ஜைன பௌத்த மரபுகளுடைய துறவிகள் அடக்கம் செய்யப்பட்டு அவர்களை நினைவு கூறுவதற்காக பௌர்ணமி நாட்களில் சாதாரண மக்கள் அவற்றை தீபங்களாக ஏற்றி வைத்து ஒரு காலம் வரையிலே கொண்ட மதங்கள் உரிமை கொண்டாட ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக வைதிக மதங்கள் அவற்றுக்கு உரிமை கொண்டாடுகின்றன. ஆனால் உண்மையான அர்த்தத்தில் அது ஒரு துறவிகளை கொண்டாடுவதற்காக வெகு மக்களே செய்து கொண்டிருந்த ஏற்பாடு. நான் சொன்னேன், அமாவாசை இறப்புக்காக நம்ம வச்சிருப்போம் அப்படின்ட்டு. பௌர்ணமியையும் இறப்புக்காக தான் வைத்திருப்போம். அமாவாசை இறப்பு என்பது ஒரு சாதாரண சாவை நினைவு கூறுவதற்காக அமாவாசை எடுத்துக்குவோம். பௌர்ணமியை எப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால், பௌர்ணமி என்பது இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்திலே வழிகாட்டியாக இருந்து ஒருத்தர் இறந்து போறார்ல, அவரை நினைவு கூறக்கூடிய நாளாக நம்ம பௌர்ணமியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவோம். ஏனென்றால் பௌர்ணமி என்பது முழுமை, முழுமை என்பது அறிவு, அறிவு என்பது இருளை அகற்றக்கூடியது. இப்ப இந்த துறவிகள் சமூகத்துக்கு வழிகாட்டியவன் ஒரு பௌர்ணமியா இருந்தான் என்கிற பொருளில் அவரை நினைவு கூறக்கூடிய நாளாக நாம் பௌர்ணமி நாள்களை மாற்றிக்கொள்ளுகிறோம். அதனால்தான் இன்றைக்கும் பௌர்ணமி நாட்களும் அமாவாசை நாட்களும் வழிபாடு நடத்தக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. இதைத்தான் நான் முன்னாடி என்ன சொன்னேன், இறப்பு பிறப்பு, அங்கு மறையுது இங்கு முழுமையடையுது, இங்கு முழுமையடையுது அங்கு மறையுது. இந்த கொள்கை எப்படி நம்மிடையே ஊடுருவி கிடக்கிறது என்பதை இந்த இடங்களிலே பார்க்கிறோம். மன்னார் சாமி, இந்த மாதிரி நிறைய சாமிகளுடைய பெயர்களை, தெய்வங்களுடைய பெயர்களை இன்றைக்கும் நாம கோயில்கள், உள்ளூர் கோயில்கள்ல பலி கொடுக்கிறோம். பலி கொடுக்கறத நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது சாமிக்கே கொடுக்கிறோம். ஆனால் ஒரு கோயில்ல
நாம பலி கொடுப்பது என்பது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு தானே ஒழிய பிரதான தெய்வங்களுக்கு இருப்பது இல்லை. அதனால்தான் பிரதான தெய்வங்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக நாம பலி கொடுக்கிற போது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வேட்டியவோ துண்டையோ மறைச்சி நின்னுக்கிறோம். ஏன்னா அவருக்கு தெரியக்கூடாது. அப்ப பலி ஏற்கிற சாமி தானே, ஏன் அதுக்கு நாம மறைக்கணும்? அல்லது நாம கொடுக்கக்கூடிய பலிச்சோரை, கரியை, இறைச்சியை ஏன் நாம தெய்வத்துக்கு போய் சாமிக்கு வச்சு படைக்கிறதுல ஏன் சைவச்சோறு படைக்கிறோம்? அங்க என்ன இருக்குன்னா, 2 மரபுகளுடைய சங்கமம் இருக்கிறது. ஒரு எளிய மக்களுடைய மரபோடு தொடர்புடைய தெய்வத்துக்கும் அங்க இடம் இருக்கு. அந்த எளிய மக்களோடு தொடர்பு கொண்ட ஒரு சிரமண மரபோட தெய்வத்துக்கும் இடம் இருக்கு. அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இந்த தெய்வ வணக்கங்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். இது இன்னும் விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. எனவே எளிய மக்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்கள் ஒரு விஷயம் அழிந்து போவதாக கருதுவதில்லை. திரும்ப அது என்னவா மாறுகிறது, அழிந்து இன்னொரு உருவத்துக்கு அது வரும் என்கிற புரிதல் தான் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தை அவங்க தாத்தா மாதிரி இருக்கான்னு சொல்ற மரபு என்பது, அந்த நம்பிக்கை, அந்த கான்சியஸ் ஏன் நம்மிடம் இருக்கிறது? அவங்க தாத்தா இறந்து திரும்ப வந்துட்டாருன்ற ஒரு பொருளை அது கொடுக்கிறது. அப்பா மாதிரி இருக்கான், இருக்க மாட்டான், ஆனா நம்ம அப்படி சொல்றது இருக்குல்ல, அது நம்முடைய நம்பிக்கையினுடைய எச்சத்தை காட்டுகிறது. எனவே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதனுடைய பின்புலத்தில் நாம பேச வேண்டியிருக்கு. குறிப்பா மெய்யியல் என்பது ஒரு மொழி சார்ந்து, ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது, ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு என்பது மொழி சார்ந்து அமைவது இல்லை. மொழிக்கு அதில் மிக முக்கியமான பங்கு இருந்தாலும் ஒரு சமூகத்தினுடைய அடையாளங்களை, பண்பாட்டை டிசைன் பண்றதுல மெய்யியல் தான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒரு சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு மெய்யியல் மிக முக்கியமானது. தமிழ் என்பதையும் நாம தனியா பார்க்காம, மொழியாக மட்டும் பார்க்காம, அதை இங்க இருக்கக்கூடிய மெய்யியல் மரபோடு தான் நம்ம இணைச்சு பார்க்கணும். அதனால்தான் தமிழ் மொழியின் அமைப்பை அவன் எப்படி பார்க்கிறான், அவன் எப்படி தன்னுடைய உடலை புரிந்து கொண்டானோ, வானத்துக்கும் பூமிக்குமான தொடர்பை எப்படி புரிந்து கொண்டானோ, காலத்திற்கும் தனக்குமான தொடர்பை எப்படி புரிந்து கொண்டானோ, அப்படியே மொழியின் அமைப்பையும் வகுத்தும் பகுத்தும் தொகுத்தும் கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் கடந்த 1.5 நூற்றாண்டு காலமாக நவீன மொழியியலின் அடிப்படையில் நாம் எல்லாவற்றையும் மொழியை முதன்மைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இது மொழி முதன்மைவாதமா மாறுது. இதனுடைய பொருள் தமிழோட முக்கியத்துவத்தை அல்லது மொழியின் முக்கியத்துவத்தை குறிப்பதல்ல. அதை விட நாம பார்க்கிறது, ஒரு சமூகத்தை இயக்குவது அந்த சமூகத்தினுடைய மெய்யியல் தான், பண்பாடுதான். பண்பாடுதான் அடிநாதம். அதுதான் அவனுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுது. அது ரொம்ப முக்கியமானதாக அது எப்போதும் இருந்திருக்கிறது. இந்த வகையில் என்னுடைய இந்த தமிழர் நாட்டுப்புற மரபில் அறிவு, அருள், அறம் என்கிற இந்த பொருளிலான இந்த கருத்தரங்கம் மிக 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 முக்கியமான ஒரு முன்னெடுப்பை தொடங்கி இருக்கிறது. இந்த கருத்தரங்கம் வேற வேற இடங்கள்ல வேற வேற பொருள்ல நடத்தப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஏதோ இந்த சம்பிரதாயத்துக்காக சொல்லல, எளிய சாதாரண மக்களுடைய சிந்தனைக்கும் அவங்களுடைய வாழ்வியல் முறைக்கும் ஒரு மெய்யியல் கனெக்ஷன் இருக்கு. அதன் அடிநாதமாக எப்படி ஒரு மெய்யியல் இருக்குங்கிறத தூக்கி நிறுத்த வேண்டிய, சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு பண்பாட்டு ஆய்வாளர்களுக்கு, பண்பாட்டு செயல்பாட்டாளர்களுக்கு இருக்கிறது. அப்படியான ஒரு மகத்தான பணியை இந்த கருத்தரங்கம் செய்திருக்கிறது என்கிற முறையில் அவர்களுக்கு வாழ்த்தி வரவேற்று என்னுடைய நோக்க உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்கள் ஒரு சிறப்பான நோக்க உரையை வழங்கியுள்ளார்கள். இப்பொழுது கேள்வி நேரம். 10 நிமிடங்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. எனவே மாணவர்கள் விரைவாக உங்களது கேள்விகளை எழுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குட் மார்னிங் சார். வணக்கம். உங்களோட உரை ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் சார். ஆசீவகம் பற்றி சொன்னீங்க. ஆசீவகமோட ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னால் கூட அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன் நெடுஞ்செழியன் ஐயாவோட புக்ஸில். பட் அதை நம்ம சொன்னால் கூட அது ஒரு ஃபேக்டாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. வேறு ஏதாவது சாலிடாக ஏதாவது எவிடன்ஸ் இருக்குது,
இருக்கா அப்படின்றதுக்காக சார் என்னோட கொஸ்டின். ஆசிவகம் பற்றி எனக்கு ரொம்ப பெரிய ஆழமான எவிடன்ஸ்லாம் நான் படித்ததில்லை, பார்த்ததில்லை. என்னுடைய புரிதல் பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் தந்த தகவல்களின் அடிப்படையிலானது தான். பொதுவாக இந்த கேள்விக்கு விடை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, எப்போதுமே மிக நீண்ட காலமாக நிலைத்துவிட்ட ஒரு கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்து சொல்லப்படுமானால் அந்த கருத்து ஏற்கப்படாமல் இருக்கிறது, அந்த கருத்தை பற்றியான நிறைய கேள்விகள் வர்றது அப்படிங்கிறது இயல்பானது தான். எனவே ஆசிவகம் அப்படிங்கிறது விஷயத்தை பேராசிரியர் முன்வச்ச போது தமிழில் ஒரு மாபெரும் அதிர்ச்சி எல்லாருக்குமே. முதல்ல அதை எப்படி ஒத்துக்கிறதுன்ட்டு, முதல்ல ஒத்துக்கிறதுக்கு நான் தயாராங்கிறது தான் பிரச்சனை. நான் எவிடன்ஸ் கேட்குறதே நான் ஒத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காகலாம் இங்கே நடந்தது. பேராசிரியருடைய கணிப்பின்படி ஆசிவகத்திற்கு அவங்க ஃபாதர் உள்ளிட்டவர்கள் இதற்கு பதில் சொல்லக்கூடும் நான் நினைக்கிறேன். என்னை விட பொருத்தமாக அவர் நம்ம புதுக்கோட்டையில் கிடைக்கக்கூடிய குடுமியான் மலையை ரொம்ப முக்கியமான எவிடன்ஸாக சொல்கிறாரு. ரெண்டாவது, அது என்ன இந்த பிரச்சனைனா, அதே எவிடன்ஸை இன்னொரு மரபும் கிளைம் பண்ணுது. அப்போது அதுவா இதுவா என்கிற ஒரு விவாதம் அந்த இடத்துல வந்துடுது. பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய ஆய்வை அவர் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு தொடக்கத்தை முன்வைத்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி விஜயலட்சுமி அவர்கள் தமிழகத்தில் ஆசிவர்கள்னு ரொம்ப அடிப்படையான ஒரு அறிமுக நூலை எழுதினார். பேராசிரியர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எப்படி தமிழகம் எங்கும் அது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத முன்வைத்திருக்கிறார். அப்போது இந்த ஆர்கியாலஜி எவிடன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு அவங்க எதுவும் சொல்லக்கூடும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புறேன். தொடர்ந்து அவரை முன்னெடுக்கக்கூடிய ஆய்வு குழுவினர் பின்னாடி நிறைய வேலைகளை செய்யும்போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடும். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், பண்டைய இந்தியாவில் ஒரு மரபை குறிக்கக்கூடிய ஒரு பெயரோ ஒரு அடையாளமோ கிடைச்சிடுச்சுன்னா நாம் என்ன நினைக்கிறோன்னா, அந்த மரபை மட்டும்தான் அது குறிச்சதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பல வேளைகளில் பல்வேறு மரபுகளை குறிக்கக்கூடிய பொது பெயர்கள் இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சிவன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. சிவன் என்ற பெயர் இன்னைக்கு நாம என்ன பொருள் அறிகிறோம்? சைவ சமயத்தைச் சேர்ந்த சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு பெயராக அறிகிறோம். ஆனால் நம்முடைய மரபுல சிவன் என்பது சைவத்தை மட்டும் குறிக்கக்கூடிய மரபாக இல்லாமல் ஜெயின மரபிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பேரு சிவன் என்ற பெயர் வணங்கியிருக்காங்க. ஏன் புத்தருக்கு சிவன் என்ற பெயர் வழங்கியிருக்காங்க. இன்றைக்கு கூட சாதாரண மக்கள் இறந்து போயிட்டார்னா போஸ்டர் பார்ப்பீங்க நீங்க, சிவகதி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார். அப்ப சிவம் என்பது ஒரு ஆள் இல்லை, ஒரு தெய்வம் அல்ல. ஆக்சுவலா அது ஒரு தன்மை. புத்தம், சித்தம், சிவம் இதெல்லாம் ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய சொல். அந்த தன்மையை யார் அடையறானோ அவன் அந்த பெயரால வழங்கப்படுவான். அதனால்தான் புத்தரை என்னன்னு சொல்றதில்ல, ஒரு புத்தர்னு சொல்லல, எண்ணில் புத்தர் என்று குறிப்பிடுகிறோம். நிறைய புத்தர் முன்னாடி வருவான், பின்னாடி வருவான். அப்போ இந்த பழைய மரபுகளை இப்போ ஆசிவகத்தை தான் இது குறிக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர் அது பௌத்தத்தை குறிக்குதுன்னு சொல்றாரு அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, இது பௌத்தத்தை குறிக்கக்கூடிய சொல் தானே, பேராசிரியர் நெடுஞ்செழியன் திடீர்னு அது ஆசிவகத்தை குறிக்கிறதுன்னு சொல்றாரு, அது எப்படி பொருந்தும் என்ற ஒரு கேள்வி வருது நமக்கு. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கும் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம அந்த கேள்வி எழுப்புறோம். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் ஒரு பெயர் பல மரபுகளை குறிப்பிடக்கூடிய பெயர்களாக இருந்திருக்கும். ஒரு பெயர் பல மரபிலே புழங்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ நீங்க ஒரு பெயர் கிடைக்கிறதுனாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்ல வச்சு அதுக்கு மீனிங் தேடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த பெயர் வழங்கப்பட்ட காலத்தில் என்ன கான்டெக்ஸ்டில் அது வழங்கப்பட்டது, யாரை நோக்கி வழங்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் தேடும் போது நமக்கு வேற சில புரிதல்கள் கிடைக்கக்கூடும்.
நான் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய ஆய்வை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவர் இதை நான் பௌத்தமாக நம்புற ஒரு விஷயத்தை அவர் ஆசீவகமாக சொல்கிறாருன்னா நான் வருத்தமே படமாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு என்று நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தா தான் புரியும். அதனால் இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் நம்ம தேடனா தெரியும் நான் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். புனித செல்வை தன்னாட்சி கல்லூரி வணக்கம். தமிழ் ஆய்வுத்துறை பேராசிரியர். தமிழர் மரபு பண்பாட்டு எச்சங்களுடைய பின்புலங்களை மிக விரிவாக எடுத்துரைத்த விதம் சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு ஐயம், நாட்டார் என்பது ஒரு இனத்தாரை குறிப்பது என்று சில அறிஞர்கள் நிறைய வரையறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாட்டார் என்பது நாட்டுப்புற மக்களை குறிக்கக்கூடியது என்ற இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. அதில் முடிந்த முடிவாக நாட்டார் அப்படின்ற சொல்ல நாட்டுப்புற மக்களை மட்டும் குறிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. நீங்கள் சொல்லிட்டீங்க முடிந்த முடிவாக ஒரு கருத்து சொல்லுங்கன்னா, எனக்கு முடிந்த முடிவுலாம் இல்லை, அது ஒரு விவாதத்துக்குரியது தான். நாட்டுப்புறவியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரியான விவாதங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நாட்டார் என்ற சொல் வந்தபோது அது பற்றி நிறைய விவாதம் நடந்தது. அது ஒரு ஜாதியை குறிக்கும் அப்படின்ட்டு, அது அப்படி ஒரு அபாயம் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் நடந்தது. உண்மை இல்லை, நாட்டுப்புறம் என்று சொல்லுகிற போது நாட்டுப்புறத்தான் அப்படிங்கிறது என்பது ஒரு கேலியான ஒரு வசைச்சொல் போல அது எப்படி உருமாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இருந்தது. எனக்கும் அதில் முடிவான கருத்து கிடையாது. ஆனால் இன்னைக்கு பெரும்பளவு இந்த நாட்டுப்புறம், நாட்டார் அப்படிங்கிறது பற்றியான விவாதங்கள்லாம் பின்னகர்ந்துருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் வேறு விஷயங்கள், இப்போ வழக்காற்றியல், வழக்கு, பண்பாட்டியல் போன்ற சொற்கள் முன்னாடி வந்ததுனால அந்த விவாதங்கள் எல்லாம் முடியாட்டி கூட அது பின்னாடி போயிட்டு இன்னைக்கு அதை வேறு விதமாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு வந்திருக்கு. எனவே இதுக்கு நானும் அறுதியிட்ட ஒரு விடையை சொல்ல முடியுமான்னு தெரியல. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். ஸ்டாலின், என்னுடைய பேரும் ஸ்டாலின் தான். சமூகத்தின் பண்பாடு அதை மெய்யியல்தான் திறமாக வெளிப்படுத்துகிறது மொழியை விட அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னீங்க. நம்ம தமிழ் மொழியை சொல்லும் பொழுது தமிழ் மொழி உடலாலும் உயிராலும் ஆக்கப்பட்டதாக நாம் அதை தொடங்கி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழ் மொழிக்கும் அது பொருந்துமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இந்த ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக நான் இந்த கருத்தை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த மொழியாக நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக அதுக்குன்னு ஒரு தனி தலைப்பில் பேச வேண்டிய விஷயம். அப்போ தான் நான் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத என்னால் விளக்கமாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் நான் முடிக்கும்போது அது ஒரு சும்மா ஒரு இப்படியும் நம்ம பார்க்கலாங்கிறதோட சொல்லி முடித்தேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் தமிழோட இடம், தமிழோட முக்கியத்துவம், மொழிக்கும் மெய்யியலுக்குமான தொடர்பை ரொம்ப முழுமையாக ஒத்துக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் எப்படி மொழியின் அமைப்புக்கு ஒரு பிலசபிக்கல் கண்ணோட்டம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு, இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அயோத்திதாஸ் பண்டிதர் பௌத்த தத்துவத்தை விளக்கும் போது அதை நான் பௌத்த தத்துவம்னு கூட வச்சுக்கல. இப்போ அவர் அப்படி சொல்றார், பல்வேறு சிரமண மரபுகளுக்கும், அதாவது அவைதிக மரபுகளுக்கும் நான் அதை பொறுத்துறேன். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பௌத்த மெய்யியலுக்கும் தமிழ் எழுத்து அமைப்பிற்கும் மொழி அமைப்பிற்கு நெருக்கமான தொடர்புண்டு என்று குறிப்பிடுகிறார். அப்ப நீங்க மெய்யியலை புரிந்து கொள்ள முடியாதவன் மொழியின் அமைப்பை புரிந்து கொள்ள முடியாது. மொழியின் அமைப்பை புரிந்து கொள்ள முடியாதவர் இந்த மெய்யியலை புரிந்து கொள்ள முடியாது. எதை? பௌத்த மெய்யியலை என்று அவர் குறிப்பிடுகிறார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது. எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்ல பார்க்குறேன். கொஞ்சம் துண்டு துண்டாக தான் பேசுவாங்க. அது எனது இந்த மாதிரி ஒரு சிக்கலான கேள்வி, சிக்கலாக நம்ம விளக்கிறது, அதனால் அப்படி இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பண்பாட்டில்
வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த பண்பாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள், வாழ்க்கை முறை, சடங்கு, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு அந்த பண்பாட்டில் இருக்கிற பல விஷயம் இயல்பா இருக்கு. எனக்கு அது புதுமையாவோ அதிசயமாவோ தெரியறதில்ல. ஆனா வெளியிலிருந்து ஒருத்தர் வர்றாருல, அவருக்கு இங்க இருக்கிற விஷயம் புதுசா தெரியுது. அவர் சொல்றாரு, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், அது என்ன புதுசு, இது என்ன இப்படி பண்றதுன்னு கேட்கிறேன். அது அப்படித்தானே இருக்கும், இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா அவனுக்கு ஆச்சரியம், வெளி பண்பாட்டிலிருந்து வேற ஒரு பண்பாட்டுக்குள்ள வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பண்பாட்டுக்குள்ள இருக்கிறவன் அதை புரிஞ்சுக்கிறது வேற, அந்த பண்பாட்டுக்கு வெளியிலிருந்து வந்து அதை புரிஞ்சுக்கிறது வேற. இப்ப ஐயோங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஐயோங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? அந்த மொழியிலேயா இருக்கு அதுக்கு மீனிங்? கிடையவே கிடையாது. அந்த வார்த்தையை நீங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல எந்த இடத்துல பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் அதுக்கு மீனிங் இருக்கு. அதுக்கு டிக்ஷனரியை வச்சு நீங்க மீனிங் தேட முடியாது. அப்ப அந்த கான்டெக்ஸ்டுக்கு பேர் பண்பாடு தான். ஐயோ அப்படிங்கிறது, நீங்க ஒரு சாவு வீட்டோட பின்புலத்தில் ஐயோன்னு சொல்லும் போது அந்த ஐயோவுக்கு ஒரு அவல பின்புலம் கிடைக்கிறது. ஐயோ அப்படின்னும் போது ஒரு பெரிய அருவி, பூக்கள் இருக்கு, அதை பார்த்துட்டு நான் ஐயோ அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு அவல அர்த்தம் அவற்றுக்கு கிடைப்பதில்லை. அதை நான் எந்த இடத்துல சொல்றனோ அதை பொறுத்து அதுக்கு அவல அர்த்தம் இல்லாமல் வியப்பான அர்த்தம் உருவாகி விடுகிறது. அப்போ மொழிக்கு அர்த்தம் என்பது மொழியிலேயே மட்டும் இல்லைன்றதுக்காக நான் சொல்றேன். மொழிக்கான அர்த்தம் மொழியிலும் இருக்கு. அந்த மொழி எந்த இடத்தில் அதை வெளிப்படுத்துகிறோமோ அந்த கான்டெக்ஸ்ட்லயும் இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறத நான் பண்பாடுன்னு சொல்றேன். அந்த பண்பாடு தான் மெய்யியல் நான் சொல்றேன். அப்போ மெய்யியலை நாம ரொம்ப முக்கியமா பார்க்கணும், வெறும் மொழியா மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்கிற பொருள் அதை நான் சொன்னேன். மற்றபடி அதை ஒரு தமிழோட முக்கியத்துவத்தையோ அல்லது ஒரு மொழியின் முக்கியத்துவத்தையோ மறுதளிக்கக்கூடிய அர்த்தத்துல சொல்லலை. மொழியையும் மெய்யியலையும் நாம் இணைச்சுத்தான் பார்க்கணும், இணைந்துதான் இருக்கு என்கிற அர்த்தத்துக்காக நான் அவற்றை குறிப்பிட்டேன். நன்றி. இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நாட்டுப்புற